அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே எனக்கு எல்லாருக்கும் சேலரி இன்கிரிமெண்ட், எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கட்டும். இன்கிரிமெண்ட் ஆச்சு 50,000 ரூபாய். ஆண்டவர் எனக்கு அப்படி கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அந்த சேலரி தர மேனேஜர் தேவனை அறியாதவன், அவர் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. ஆமென். அவர்கிட்ட போய் இந்த சாட்சி சொல்ல முடியுமா? எதுக்குப்பா ஆண்டவரை தேடணும்? ஆண்டவரை தேடனா இப்ப பாருங்க, நான் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், எனக்கு தேவன் யாருன்னே தெரியாது, நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொன்னா நம்ம காஸ்பெல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிருமா? ஆகாதா? சரி, நம்ம இன்னைக்கு சரியான காஸ்பெல்ல வந்து நம்ம சொல்ல தவறுறோமே. இப்ப நான் ஆண்டவரை தேடினேன், எனக்கு பைக் தாராரு. உன் பைக்கை என் கம்பெனில தான் வாங்கிட்டு போற, பேசாம பயிர் அவ்வளவுதான், முடிஞ்சு. இது இல்லைங்க காஸ்பெல். இது எனக்கு செய்த நன்மைக்கு நான் நன்றியா சொல்றேன். எனக்கு இதெல்லாம் பெருசு ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிறாங்க. அது ரியல் காஸ்பெல் என்ன தெரியுமா? எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாத ஒன்றை என் ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்து செய்தார். அதுதான் என் பாவங்கள். அல்லேலூயா. என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, மறுபடி பிறந்து விட்டேன். அல்லேலூயா. சரியானதை செய்கிறார். அப்படியே பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு விடல. முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிறார். பின்பு 11வது வசனத்துல, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. ஆமென். அப்ப ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டிய அந்த ரட்சிப்பை கிருபையாய் தந்திருக்கிறார் என்றா வேதம் சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்துட்டார்னா, அதுதான் நமக்கு அந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பையே தந்துட்டார்னா மீதி எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2வது காரியம், சரியான நேரத்தில் செய்வார். சரியானதை செய்வார், சரியான நேரத்தில். 9 யோவான் 9:4 வாசியுங்கள். யோவான் 9:4. பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆமென். அங்க ஒரு குருடன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அதிசயம் செய்யணும். இயேசு கரெக்டா வரார். கிரியை செய்யும் காலம், பரலோகம் நிர்ணயித்த காலம், சரியான நேரத்தில். பிரியமானவர்களை, நாம் ஆண்டவர் அவசரப்படுத்துகிறோம். ஆண்டவர் மறந்துட்டார் நினைக்கிறது போல. ஆமாம், இல்லை. ஆண்டவருக்கு ரிமைண்டர் எல்லாம் தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை, நிறையவே தேவை. மீட்டிங்லாம் கூடும்போது நாங்கள் நோட் பண்ணிட்டோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாட்டி கூட ரிமைண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வான்ஸாக 4 வாட்டி சொல்லி வைப்போம். ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது 2 சீஷர்களை சொல்றார், போ பக்கத்து ஊருக்கு போ, அங்க ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. யாராவது கேட்டா சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று. தூதன் வந்து ரிமைண்ட் பண்ணாராம். இல்ல. யாராவது சொன்னாங்களா? இல்ல. இந்த சம்பவம் நடப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருந்தார். எழுதி வைத்தது அப்படியே தானே இருக்குன்னு நம்ம கேட்கலாம். சரியான டைம் வரும்போது ஒரு கழுதையை குறித்து எழுதப்பட்டது சரியான நேரத்தில் நிறைவேறினது உண்டானால் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சரியான நேரத்தில் ஆண்டவருடைய டைமிங் வந்து அதே மாதிரி பெர்ஃபெக்ட் காடை நம்ம பார்க்க முடியாது. நான் இன்னொரு விதவை வீட்டு, நான் உன்னை போஷிக்கும்படி அங்க நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது எலியா வருவார். எங்கிருந்து வராரு? எங்கிருந்து வராரு? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. கேரி தாட்டையில இருந்து வரார். எப்படி என்ன நினைச்சிட்டு வந்திருப்பார்? இங்கே அப்பமும் இறைச்சி, காலையும் ஈவினிங் பரோட்டா கறி, பெஸ்ட். ஆண்டவரே பஞ்சகாலம் அப்படியே தொடர்வதாக. எப்படி வந்திருப்பார் தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்படி பார்த்துட்டு வந்திருப்பார். எதை எப்படி பார்த்துட்டு வந்திருப்பாரு? காக்கா இல்ல, காக்கா போயிட்டு பாத்தீங்களா? நீங்க இன்னும் காக்கா. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு விதவைக்கு எலியாவை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறாருன்னா அந்த விதவை எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ரிச். இங்க 2 மாடி வீடு, இதுல 3 மாடி, எங்கேயாவது ஏசி வச்சிருக்கான். இப்படி பார்த்துட்டு வந்து, என்ன ஆண்டவரே இங்க அப்படி ஒண்ணு, ஏய் கொஞ்சம் அங்க கண்ணுல ஏறெடுத்துப்பார், பார்த்தா வருது இருந்து 2 விறகு. இங்க அப்படி ஒண்ணு, ஏய் கொஞ்சம் அங்க கண்ணுல ஏறெடுத்துப்பார், பார்த்தா வருது இருந்து 2 விறகு. அதுவும் 2 விறகு, அதுலயும் பஞ்சம். ஆமா, இதான் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம லைஃப்ல இவங்க இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இவங்க இருந்தா. சில சாதாரணமானவர்களை நமக்காக அனுப்புவார். ரொம்ப சாதாரணமானவர்கள். ஆமா, சாதாரணமானவர்கள்.
ஹல்லேலூயா. சாதாரணமானவங்களை கொண்டு அந்த பஞ்சகாலம் முழுவதும் எலியா போச்சு. நம்ம நினைக்கிறோம் இவங்க எப்படியாவது இவங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிடணும், எப்படியாவது இவங்க கிட்ட இருக்கிறத எடுப்பாங்களே தவிர. ஆமே. சாதாரணமான ஒரு அம்மாவும் ஒரு பையனும் அடுத்த வேலைக்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் நம்ம லைஃப்ல இந்த சாதாரணமானவங்களை அலட்சியம் பண்ணிடாதீங்க. சிலர் இந்த பெரியவங்க கையை பிடிக்கிறதுக்கு சின்னவங்க கையை விட்டுருவாங்க. ரொம்ப ஆபத்து. யார்கிட்ட கர்த்தர் நமக்கான புதையலை வச்சிருக்காருன்னு தெரியாது. அதனால அவங்க இருக்கிற நிலைமையை வச்சு எடை போட்டு உங்கள் புதையலை சிலர் இப்பதான் யோசிக்கிறாங்க, ஓஹோ இழந்துட்டோம். சாதாரண ஒரு அடிமையா எகிப்துல கொண்டு போய் எகிப்தையே வாழ வைக்கிறார். ராஜாவா எகிப்து கொண்டு போய் அடிமையா கொண்டு போய் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இங்க கொண்டு போறார், அப்ப அங்க எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். பார்த்தா அங்க ஒருத்தி 2 விறகு. எலியாவுக்கு விஷயம் தெரியாது. எலியா நினைச்சிட்டாங்க இந்த காடே இவங்களுக்கு சொந்தம்னு, தோட்டத்தில் உலாவ வந்திருக்கிறாங்க. ஏமா சாப்பிட கொண்டு வா. அவ சொல்ற கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்கு, நாங்க சாப்பிட்டு சாக போறோம். நீ எப்படி சாகதானே போற, அது முதல்ல எனக்கு தான், நான் சாக விரும்பல. என்ன டைமிங், என்ன டைமிங் கரெக்டா. அப்போ விறகு எடுக்கிறது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டா போயிருப்பாங்க, ஆண்டவரே நான் விறகு எடுக்க போலாமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவுமே ஆண்டவர் பிளான் பண்றது. எனவேதான் அத்தேனே பட்டணத்துக்கு பவுல் பேசும்போது சொல்லுகிறார், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம். ஆமென். சரியான நேரத்தில் லூக்கா 7வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நாயினோர் விதவை 7வது அதிகாரம் 11 முதல் பாருங்கள். மறுநாளிலே அவர் வாசிக்கிறேன், நாயினோர் ஊருக்கு போனார், அவருடைய சீஷர்களும் போறாங்க. 12வது வசனத்தை பாருங்க. அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வராங்க. நல்ல கவனிங்க, இங்க பாருங்க. நாயினூர் அந்த ஊருக்குன்னு ஒரு வாசல் இருக்கு. ஆண்டவர் வெளியே இருந்து உள்ள என்றார். இவர் வெளியே இருந்து சமீபத்து வாசலுக்கு நெருங்கும் போது ஊருக்குள்ள இருந்து ஒரு டீம் வாசலை நெருங்கி வராங்க. ஆப்போசிட்ல எப்படி வராங்க அப்படின்னா, மரித்த ஒருவனுடைய சரீரத்தை தூக்கிட்டு வராங்க. இயேசு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாமதித்து இருந்தா இவங்க இந்த ஊரை கடந்து போய் அவன் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த வாசலை தாண்டி ஒரு கால் எடுத்து வச்சு அடுத்த கால் எடுத்து வச்சாங்கன்னா அந்த ஸ்திரீக்கு முழு கோப்புமே புதைக்கப்பட்டிருக்கும். தூக்கிட்டு வராங்க, அழுதுட்டே வரா. வீட்டில இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு வீட்டை விட்டு போக போக, பொதுவாகவே இந்த மரணம் நடந்த வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மரித்த போது பயங்கரமா அழுவாங்க. அதை விட அழுகை எப்போ இருக்கும் தெரியுமா, அந்த சரீரத்தை வீட்டில இருந்து தூக்குவாங்க தெரியுமா, அதை தாங்கவே முடியாது. அந்த பாதையில் நடந்து வந்தவர்களுக்கு அது தெரியும். அழுதுட்டே இருந்திருப்பா. தூக்கி வரும்போது அப்படியே அந்த டோட்டலா எல்லாம் இருளானது போல, எல்லாம் நம்பிக்கை அற்று போனது போல அப்படியே வந்து அந்த ஊர் வாசல் கிட்ட வந்து அவ்வளவுதான் எல்லாம் போச்சு அப்படியே நினைச்சு கால் எடுத்து அங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாசல் மறுபக்கத்தில் இருந்து இயேசு உள்ள என்றாகிறார். இயேசுவின் நாமத்தில் அவரை அப்பா என்று அழைக்கிற அன்பு சகோதர சகோதரி, உன் வாழ்வின் சில காரியங்கள் இதோட முடிந்தது என்று நினைத்து நீ எடுத்து வைக்கிறது லாஸ்ட் ஸ்டெப்ல என் ஆண்டவர் வந்து உனக்கு செய்ய வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி